மீனாட்சி அக்கா, நான் அங்க வச்ச வெல்லம் உங்க இடத்துக்கு எப்படி வந்துச்சு? எதுக்கு இங்க வெல்லத்தை எடுத்தீங்க? நாங்க எடுக்கல. அது எப்படி இங்க வந்துச்சுன்னு தெரியல. ஐஸ்வர்யா, ரெண்டு டீமோட திங்ஸும் பக்கத்துல பக்கத்துல இருந்ததுனால கை தவறி எடுத்து வச்சிருப்பாங்க. இது ஒரு பிரச்சனையா? வெல்லத்தை எடுத்து நாச்சியாயிட்ட கொடு. பிரச்சனை பண்ணல மாமா, போட்டி நடக்குதுல, அதான் எடுத்து ஒளிச்சு வைக்க ட்ரை பண்றாங்களோன்னு தோணுச்சு. என்னம்மா சின்ன புள்ளத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? நீ வெல்லத்தை கொடு. ஐஸ்வர்யா, டைம் ஆகுதுல, வெல்லத்தை கொடு. டைம் ஆகுதுல அத்தை, ஒருவேளை நமக்கு முன்னாடியே பொங்கலை வச்சு முடிக்க பிளான் பண்ணிருக்கலாம்ல, அதுக்கு எடுத்து ஒளிச்சு வச்சிருக்காங்க. இப்ப யார் எடுத்து வச்சாங்கன்னு சொல்ல வர? மீனாட்சி அக்கா, நீங்க அப்படி பண்ணீங்கன்னு நான் சொல்லல. நீங்க அப்படி பண்ற ஆளும் இல்ல. ஆனா மத்தவங்களும் உங்கள மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல. அண்ணே, அதான் அப்பா சொன்னார்ல, கை தவறி எடுத்து வச்சிருப்பாங்கன்னு. இதெல்லாம் ஒரு இஷ்யூ ஆக்குவீங்களா? நீங்க வெல்லத்தை அம்மா கிட்ட கொடுங்க. ஏத்த கொஞ்சம் தானே இருக்கு, இதையும் போட்டுருங்களே. இல்ல இல்ல, தித்திப்பு ஜாஸ்தியானாலும் திகட்டும். இதுக்கெல்லாம் வெல்லம் அளவோட தான் போடணும். தித்திப்பு ஜாஸ்தியா இருக்குமா? அப்படி நினைச்சுட்டே இருங்க. நீங்க போட்டது வெல்லம் பாதி உப்பு பாதி கலந்து செஞ்ச கலவை. வாசமே நல்லா இருக்கு தீபா. டேஸ்டும் சூப்பரா இருக்கும்க்கா. நான் இப்ப உனக்கு வைக்க போற ஆப்பம் சூப்பரா தான் தீபா இருக்க போகுது. அதையும் பார்க்க தானே போற. சாமி கும்பிட்டாச்சு, இப்போ சாப்பிட்டு பார்த்து முடிவை சொல்லணும். கார்த்தி, நீ ரெடியா? ரெடி. ஆச்சியா, நம்ம டீமோட பொங்கல் எடுத்துட்டு வா. ஐஸ்வர்யா, பொங்கல் எடுத்து கொடு. எல்லாருக்கும் கொடுங்க நீ. கார்த்தி, நீ தான் ஜட்ஜ்மெண்ட்டை சொல்ல போற. முதல்ல நீ டேஸ்ட் பார்த்துட்டு சொல்லு. அவங்கள அப்புறமா சாப்பிடுவாங்க. சரிப்பா. அம்மா செய்யற சக்கரை பொங்கல் எப்படி இருக்கும்னு என்னால சாப்பிடாமலே ஃபீல் பண்ண முடியும். அந்த டேஸ்டே தனிதான். எனக்கும் தெரியும்ண்ணா. ஆனா நான் ஜட்ஜ்மெண்ட் சொல்லணும்ல. முதல்ல வாயில வைக்க முடியுதான்னு பாருங்க.
பெருசா பேசுறாங்க. என்ன எதுவுமே சொல்லாம சாப்பிடுற? என்னப்பா எப்படி இருக்கு? ஆ நல்லா இருக்குப்பா. என்ன இது நல்லா இருக்குங்கிற? தீபா, உங்க டீமோட பொங்கலையும் கொடுங்க. எப்படி சார் இருக்கு? ம் இதுவும் நல்லா இருக்கு. என்ன கார்த்தி, ஒரே மாதிரி ஃபீட்பேக் கொடுக்குற? யார் வின்னர்? கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அதெல்லாம் வேண்டாண்ணா. ரெண்டுமே ஈக்குவலாக தான் எனக்கு ஃபீல் ஆகுது. என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே வின்னர் தான். இல்ல கார்த்தி, கைக்குத்தல் அரிசி, மண்பானை, விறகடுப்புல பண்ண பொங்கல் தான் நல்ல ருசியா இருக்கும்னு சொன்னாங்கல்ல. நீ எனக்காக எல்லாம் சொல்ல வேணாம்ப்பா. மனசுல உனக்கு நிஜமா என்ன தோணுதோ அதை சொல்லு. இல்லைம்மா, எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் தெரியல. ரெண்டுமே எனக்கு பிடிச்சிருக்கு. சரி, நான் சாப்பிட்டு பார்க்கறேன். தீபா, இது நீ பண்ண பொங்கல் தானேமா? ஆ ஆமா மாமா. பிரமாதமா இருக்கு. ஒரு வித்தியாசமான டேஸ்டா இருக்கு. சூப்பர்மா. தேங்க்யூ மாமா. ஐஸ்வர்யா, இதானே நம்ம டீம் பொங்கல்? ஆமா மாமா. என்னங்க பொங்கல் எப்படி இருக்கு? கார்த்திக் சொன்ன மாதிரி இதுவும் நல்லா தான் இருக்கு. அப்பா, எங்க டீம் பொங்கல் தான் பிரமாதமா டிஃப்ரெண்டா இருக்குன்னு சொன்னீங்க. அப்போ எங்க டீம் தான் வின்னரா? அப்படிலாம் சொல்ல முடியாதுடா. டேஸ்ட் வைஸ் ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்கு. மேனேஜ் பண்றீங்களா? இதோ இப்ப வைக்கிற ஆப்பு. அத்தை, இப்ப எல்லாருக்கும் எடுத்து கொடுக்க பாத்து. எடுத்து கொடுமா. அருண், எப்படி இருக்கு? நல்லாதாம்மா இருக்கு.
தேவி நீ சொல்லு, பொங்கல் எப்படி இருக்கு? அம்மா உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குமா? ஆமாம்மா, உப்பு ஜாஸ்தியா இருக்கு. வெரி குட். இப்பதான் உண்மை வெளியில வந்திருக்கு. அடுத்தது இல்ல வேண்டாம், இதுல இருக்கிறதையே சாப்பிடுறேன். என்னத்த எப்படி இருக்கு? உப்பு கொஞ்சம் கூட தான் இருக்கு. ஏங்க சாப்பிட்டு பாத்தீங்கல்ல, உப்பு கூட இருக்குன்னு தெரியலையா உங்களுக்கு? இல்ல, மேனேஜ் பண்ணிக்கிற அளவுல தான் இருந்தது. எனக்கு ஒன்றும் ஜாஸ்தியா தெரியல. அத்தை இங்க கொடுங்க. ஐயோ, என்னத்த இப்படி இருக்கு? நீங்க கரெக்டா தானே உப்பு போட்டீங்க? நான் தான் பார்த்தனே. அதான் எனக்கும் புரியல. மீனாட்சி, நம்ம டீமோட பொங்கல் எல்லாருக்கும் எடுத்து கொடு, அதையும் டேஸ்ட் பண்ணி பார்க்கட்டும். சரிங்க. ஆஹா, இது வேற லெவல்ல இருக்கே. அம்மா, இந்த பொங்கல் சூப்பரா இருக்குமா? நல்லா பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்குமா? தீபாம்மா நல்லா பண்ணிருக்காங்க. அத்தை நீங்களும் டேஸ்ட் பாருங்க. அதான் எல்லாரும் சொல்றாங்களே, நல்லாதான் இருக்கும். நான் பண்ண பொங்கல்ல கூட உப்பு கொஞ்சம் சேர்ந்துருச்சு. நீங்க எப்படி பண்ணிருந்தாலும் கம்பேர் பண்ணும்போது நல்லா தானே இருக்கும். அதானே, சொதப்புனாலும் மீசையில மண்ணு ஒட்டலன்னு மேனேஜ் பண்ணிடுவே. பெரிய ஆள் தான். கார்த்தி, நீ எனக்காக யோசிச்சு தான் இப்படி ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்கேன்னு எனக்கு புரியுது. அதெல்லாம் வேண்டாம். நான் ஏதாவது தப்பா எடுத்துப்பேனோன்னு யோசிச்சு பாரபட்சமா ஒரு தீர்ப்பை சொல்லாத. தீபா ஜெயிச்சதாவே சொல்லிடு. அத்தை, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க அத்தை. நான் இப்பவும் சொல்றேன் அத்தை, நீங்க உப்பு அளவா தான் போட்டீங்க. நான் பார்த்தேன். அப்ப கூட கம்மியா போடுறீங்களேன்னு கூட எனக்கு தோணுச்சு. ஆனா இப்போ எப்படி உப்பு கரிக்கிற அளவுக்கு பொங்கல் மாறுச்சு? என்ன ஐஸ்வர்யா, ஏதோ பொங்கல்ல யாரோ வேணும்னு உப்பு கலந்த மாதிரி பேசுற? நீங்க 2 பேரும் தானே பொங்கல் வச்சீங்க. எல்லா ப்ராசஸும் முடியற வரைக்கும் பக்கத்துல தானே இருந்தீங்க. அப்புறம் இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? இப்படி ஏதாவது நடக்கும் தான் மாமா. பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடியே நான் அலர்ட்டா இருந்து கேள்வி கேட்டேன். நீங்க தான் அப்ப என் வாயா அடைச்சிட்டீங்க. என்ன மாமா, என்ன புரியலையா? நாங்க இடிச்சு வச்ச வெல்லம் தீபாவோட திங்ஸோட இருந்துச்சுல்ல, அங்கதான் விஷயமே இருக்கு. தீபா தான் ஏதோ பண்ணிருக்கா. அக்கா, நான் என்ன பண்ணேன்? அதான் உப்பு கரிக்குதே. வெல்லத்தோட உப்பு கலந்து வச்சிருப்ப. நானும் கவனிக்காம எடுத்து அதை அத்தை கிட்ட கொடுத்துட்டேன். இதுதான் நடந்திருக்கணும். அத்தை, உங்களோட மோதி ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு இப்படி ஒரு குறுக்கு வழியில யோசிச்சிருக்கா. ஐயோ, சத்தியமா நான் அப்படிலாம் பண்ணல அத்தை. நீ எதை தான் ஒத்துக்குவ? இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணிட்டு அப்பாவி மாதிரி முகத்தை வச்சுக்கிறது தான் உன்னோட டெக்னிக்னு அத்தைக்கு தெரியாதா என்ன? அண்ணி, நீங்க தேவையில்லாம தீபா பத்தி தப்பா பேசுறீங்க. அவங்க அப்படிலாம் பண்றவங்க இல்ல. இப்படி எல்லாம் நீங்க சப்போர்ட் பண்றதுனாலதான் அவ துணிஞ்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. ஐஸ்வர்யா, நீ ஏன் அசம்ஷன் எதுவும் சொல்லிட்டு இருக்காத. அசம்ஷன்ல சொல்லிட்டு இருக்கேனா? அப்புறம் எப்படிங்க அத்தை வச்ச பொங்கல்ல இவ்வளவு உப்பு வந்திருக்கும்? சந்தேகத்துக்கு இடமா இது ஒண்ணுதானே இருக்கு. சரி, வெள்ளத்துலதான் உப்பு சேர்ந்திருக்கும் இவ்ளோ உறுதியா சொல்றியே, அப்ப நீ ஏன் அதை பண்ணிருக்க கூடாது? நீ சொல்றதெல்லாம் பார்த்தா
நீதான் அதை பண்ணிட்டு தீபா மேல பழிய போடுறியோன்னு எனக்கு தோணுது. என்னக்கா சொல்றீங்க? நான் என்ன லூசா? நானே எங்க டீம் தோக்கணும்னு நினைப்பேனா? அப்படியே இந்த மாதிரி பண்ணணும்னு யோசிச்சா உங்க பொங்கலை கெடுக்கணும் தானே யோசிச்சிருப்பேன். தீபா மேல பழிய போடணும்னு கூட நீ யோசிச்சிருப்பல்ல? ஏங்க பாத்தீங்களாங்க உங்க அண்ணி என்ன சொல்றாங்கன்னு? தீபா மேல பழிய போடணும் நான் யோசிச்சிருப்பேனா? இதாங்க அசம்ஷன்ல பேசுறது. நீங்க யாருமே கேட்க மாட்டீங்களா? மீனாட்சி, இந்த விஷயத்துல உனக்கு கன்ஃபார்மா தெரியாம எதையும் சொல்லாத. அத்தை, நான் சத்தியமா எதுவுமே பண்ணல அத்தை. நாச்சியா, தீபா அடுப்பு பக்கத்துல தான் நின்னுகிட்டு இருந்தா. ரெண்டாவது அவ இப்படிலாம் பண்ற பொண்ணு இல்ல. அப்போ மீனாட்சி அக்கா என்ன பத்தி சொன்னாங்களே, அதுக்கு என்னமாமா நீங்க பதில் சொல்லுவீங்க? நான் தான் பண்ணிட்டேன்னு நீங்களும் சொல்ல வரீங்களா? ஐஸ்வர்யா, யாருக்கும் என்ன நடந்ததுன்னு தெரியாம பேசிட்டு இருக்க வேண்டாம். பொங்கல் அதுவுமா இப்படி சண்டை போட்டுட்டு நிக்கணுமா? இல்லத்த, அப்புறம் எப்படி இவ்வளவு உப்பு வந்துச்சுன்னு கேக்குறேன். நானே மறந்து 2 வாட்டி போட்டிருப்பேனோ என்னமோ. இல்லத்த, நீங்க ஒரு வாட்டி தான் போட்டீங்க. ஐஸ்வர்யா, நாச்சியாவுக்கே குழப்பமா இருக்கிறப்போ நீ என்ன கன்ஃபார்மா சொல்லிக்கிட்டு இருக்க? இதெல்லாம் பார்த்தா எனக்கு உண்மையிலேயே டவுட் வருது. வரும் மாமா வரும். இது எனக்கு தேவைதான். சரி, இது ஒரு பெரிய விஷயமே இல்ல. தீபா இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண மாட்டா. அதுக்காக நீ தான் பண்ணிருப்பேன்னு மீனாட்சி சொன்னதையும் நான் ஏத்துக்க மாட்டேன். இது என்னோட கவனக்குறைவால நடந்ததுதான். இதை இதோட விட்டுருங்க. எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடுங்க. மீனாட்சி, தீபா வச்ச பொங்கலையே எல்லாருக்கும் பரிமாறு. எல்லாரும் சாப்பிடட்டும். அத்தை, என்ன தீபா அப்படிலாம் பண்றவ இல்லைன்னு சொன்னதும் அபிராமி நம்மள மருமகளா ஏத்துக்கிட்டாங்கன்னு நினைச்சு நன்றி சொல்ல வந்திருக்க, அதானே? கண்டிப்பா நான் அதை சொல்லதான் அத்தை வந்தேன். ஆனா நீங்க என்னை ஏத்துக்கிட்டீங்கன்னு நான் எடுத்துக்கல. அங்க வெளியாளுங்களா இருந்தாங்க. அவங்க முன்னாடி என்னை விட்டு கொடுக்க கூடாதுன்னு நினைச்சீங்கல்ல அத்தை, அதுவே போதும் அத்தை. உன்னை விட்டு கொடுக்க கூடாதுன்னு நினைச்சேனா? நல்ல கற்பனை. நான் உன் விஷயத்துல அப்படிலாம் நினைப்பேன்னு கனவுல கூட நினைக்காத. பொங்கல் அதுவுமா வாழற வீட்டுல பிரச்சனை பண்ணிட்டு இருக்க வேண்டாமேன்னு யோசனை பண்ணிட்டு நான் வந்தேன். இல்லைன்னா நீ என்ன அசிங்கப்படுத்தினதுக்கு கார்த்தி இருக்கான்னு கூட பார்க்காம உன்னை நான் அசிங்கப்படுத்திருப்பேன். அத்தை, அப்போ நான் தான் உப்பு கலந்து நிஜமாவே நம்புறீங்களா? நீ பண்ணியோ இல்லையோ எனக்கு அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. ஆனா நீ எப்ப சாவி எடுக்க துணிஞ்சியோ அந்த விஷயத்துல நீ யாரு, உன்கிட்ட நான் இனிமே எப்படி நடந்துக்கணும்னு எல்லாம் முடிவு பண்ணிட்டேன். கார்த்திய மொத்தமா உன் பக்கம் கொண்டு போயிட்டேங்கிற திமிர்ல தானே சாவியை எடுக்க உனக்கு துணிச்சல் வந்துச்சு. பார்த்தல, உப்பு ஜாஸ்தின்னு தெரிஞ்சும் என்னை விட்டு கொடுக்க முடியாம என் பையன் எப்படி நின்னான்னு. வாயில வைக்க முடியாத பொங்கலை கூட சாப்பிட்டுட்டு அமைதியா இருந்தான். இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? எந்த விஷயத்திலயும் நியாயமா நடந்துக்கிற கார்த்தி இன்னைக்கு ஏன் அப்படி நடந்துக்கிட்டான்? அவனால ஏன் நீதான் ஜெயிச்சேன்னு வெளிப்படையா சொல்ல முடியல? ஏன்னா அவனோட நேர்மையான குணத்துக்கும் மேல இந்த அம்மாவை அவன் நேசிக்கிறான். நான் கஷ்டப்படுற மாதிரி ஒரு சூழலை அவன் மனசறிஞ்சு செய்ய மாட்டான். அதேதான் எனக்கும். அவன் மனசு நோகக்கூடாதுன்னு பார்த்துதான்
உன்னையே இந்த வீட்ல விட்டு வச்சிருக்கேன். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு கிடைச்ச வாழ்க்கைய ஓரமா இருந்து வாழ்ந்துட்டு போ. அதை விட்டுட்டு உரிமையை நிலைநாட்டுறேன், கடமையை செய்யறேன்னு ஓவரா ஏதாவது பண்ணிட்டு இருந்த அப்புறம் நீ இந்த வீட்லயே இருக்க முடியாத அளவுக்கு என் வேலையை நான் வெளிப்படையா பார்க்க வேண்டியிருக்கும். என்ன இந்த வீட்ல யாராலையும் தடுக்க முடியாதுன்றதும் உனக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அத புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்கா சொன்னதை கேட்டு ஓரமா இருந்துட்டு போ.